பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு என்னை காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். இங்கே யாபேஸ் ஒரு ஜெபத்தை செய்கிறார். யாபேஸுடைய தாய் அவனை பெற்ற பொழுது துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். துக்கத்தோடு பெற்றேன். எந்த ஒரு தாயும் தன் பிள்ளை பெறுகிற பொழுது துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை ஆசீர்வாதத்தின் பிள்ளை, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை தேவனுக்கு பயப்படுற பிள்ளை, என் பிள்ளை குறித்து கத்த நோக்கம் வைத்து அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாபேஸ் குறித்து தன் தாய் சொல்கிறாள், நான் துக்கத்தோடு பெற்றேன். அது என்ன துக்கம்னு தெரியல, ஆனால் அவன் சொல்கிறாங்க துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை யாபேஸுக்கு கேட்ட பொழுது எல்லாம் பெரிதாக வந்தானே சொல்லியிருப்பாங்க, உன் தாய் உனக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா, நீ துக்கத்தோடு பெற்றாய். உன் தாய் பெற்றாங்களாம். நீ பெறும்பொழுது உன் தாய் துக்கப்பட்டாள், உன் தாய் வேதனைப்பட்டாள், ஆகவே உனக்கு பெயர் யாபேஸ் என்று பலர் சொல்ல யாபேஸ் கேட்டிருப்பார். அப்படி கேட்கிற பொழுது யாபேஸ் மனம் மிக கடினப்பட்டிருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும். ஆகவே தான் இவர் என்ன பண்ணுறார், கர்த்தரை நோக்கி வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, என் தாய் எனக்கு துக்கம் என பெயர் எடுக்கிறார். எனக்கு பேர் என்ன? துக்கம். என்னுடைய பெயர் துக்கம். நான் பிறந்ததுனால துக்கப்படுத்தியிருக்கிறேன், என் தாயே துக்கப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே என் பெயர் மாற்றப்பட வேண்டும், அல்லது என் பெயருக்கு எதிர்ப்பதமாக நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் முதலாவது சொல்கிறார், என்னை ஆசீர்வதித்து, எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு நன்மை வேண்டும், உதவி வேண்டும், கிருபை வேண்டும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கணும். பியாண்ட் த பவுண்ட்ரிஸ், பியாண்ட் த லிமிட்டேஷன்ஸ். எனக்கு ஒரு சர்க்கிள் நான் போட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த வாழ்க்கை எனக்கு போதாது ஆண்டவரே. என்னுடைய எல்லை நீர் பெரிதாக்கப்பட வேண்டும், என் எல்லை விரிவாக்கப்பட வேண்டும், என் எல்லை பெரிதாக்கப்பட வேண்டும். அது பெரிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உமது கரை என்னோடு கூட இருக்க வேண்டும். உங்கள் கரை என் கூட இருக்கணும். உமது கரம் என் சிரசின் மீது வைக்க வேண்டும். உம்முடைய கரை என் மீது இருக்கும்போது மாத்திரமே நான் எல்லை பெரிதாக்க முடியும், என் ஊழியம் பெரிதாகும், என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் பெரிதாகும். ஆகவே உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, தீங்கு என்னை விட்டு விலக்கப்பட வேண்டும். தீமை என் கூட இருக்கக்கூடாது, தீங்கு என்னை விட்டு விலக வேண்டும். காரணம், நான் துக்கமாக இருந்தேன் என்று சொல்கிறார். என்னுடைய பெயரே துக்கம்தான். ஆகவே நான் என்னை குறித்து யாரும் துக்கப்படக்கூடாது. என்னை பார்த்து நான் அநேக சந்தோஷப்படணும், என்னை பார்த்து அநேகருமே நிம்மதியாக இருக்கணும், அநேகர் என்னை பார்த்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும், அநேகர்கள் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை அவர் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேளும் என்று ஜெபிக்கிறார். எனக்கு வியாதிக்கு விலக்கும், பொல்லாப்புக்கு விலக்கும், துக்கத்துக்கு விலக்கும், என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும், இந்த கரம் என்னோடு இருக்கட்டும் என்று இப்படி பல ஜெபத்தை அவர் ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை எடுக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, தேவனுடைய பதில், கர்த்தர் வேண்டிக் கொண்டதை அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் பதில் கொடுத்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் செய்தார், ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், பதில் அருளினார் என்று சொல்லப்பட்டது. ஆக கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். யாபேசின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்க வல்லவராக இருக்கிறார். யாபேசுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஜெபத்தை கேட்கிறவர், நாம் எந்த விஷயம் துக்கமாக இருந்தாலும், ஊழியத்தில் துக்கமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சீக்கிரம் சந்தோஷப்படுத்துவார். பிள்ளை இல்லைன்னு சொல்லி துக்கமாக இருக்கலாம், பிள்ளை கொடுத்து சந்தோஷப்படுவார். திருமணம் ஆகலைன்னு சொல்லி யோசிக்கலாம், திருமணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்திலும் சந்தோஷத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். துக்கமெல்லாம் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே நம்முடைய துக்கமெல்லாம் மாறப்போகிறது, பிரச்சனைலாம் மாறப்போகிறது, எல்லைகள் பெரிதாக்கப்பட போகிறது, தேவனுடைய கரம் நம்முடைய சிரசின் மீது வைக்கப் போகிறது, வியாதிகள் விலகப் போகிறது, போராட்டம் விலகப் போகிறது. அன்றைக்கு யாபேசின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க போகிறார், நம் ஜெபத்தை கேட்க போகிறார். கர்த்தர் அவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து பதில் அருளினார், பதில் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார், நம்முடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார், நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே ஜெபத்திற்கான பதில் வந்து கொண்டிருக்கிறது. யாபேஸ் ஒரு துக்கமுகமாக இருந்தான், ஆனால் ஜெபித்த பிறகோ அவன் முகம் சந்தோஷமாக மாறினது. எல்லை குறுகி இருந்தது, ஜெபித்த பிறகோ எல்லை விரிவானது. யாரோ என்னென்ன சொன்னாங்க, ஆனால் தேவனுடைய கரம் அவன் மீது வந்தது. காரணம், அது யாபேசின் ஜெபமாக இருக்கிறது. நாமும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டு சமத்தை ஏற்போம்.
நம்ம ஜெபத்தை கத்தர் கேட்டு பதில் கொடுப்பா. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறார்களோ அவரெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். யாரெல்லாம் வியாதி இருக்கிறார்களோ பலவீனம் மாறி சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய காலத்தாழ்த்திலும் பொறுப்படுத்தலும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.